ஜாக்டோ ஜியோ ஊழியர்களின் போராட்டம் காரணமாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் அரசு அலுவலகங்கள் காலியாக உள்ளன. மேலும் ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்து நெல்லையிலிருந்து எமது செய்தியாளர் சிவமணி, கோவையிலிருந்து செய்தியாளர் குருசாமி, சேலத்திலிருந்து கோகுல் ஆகியோரிடம் விரிவான தகவல்களை கேட்கலாம். நெல்லையிலிருந்து எமது செய்தியாளர் சிவமணி இணைந்திருக்கிறார். சிவமணி, இந்த ஜாக்டோ ஜியோ அமைப்பினருடைய போராட்டத்தால அங்க இருக்கக்கூடிய அரசு அலுவலகங்கள், பள்ளிகள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு, தகவல்களை பதிவு செய்யலாம். நிச்சயமாக அமலா, திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் 16 தாலுகா அலுவலகங்கள், 16 தாலுகாக்கள் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கு. 16 தாலுகா அலுவலகங்கள் முற்றிலுமாக மூடப்பட்டிருக்கிறது. மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 2214 பள்ளிகள், 2214 பள்ளிகளில் ஒரு 1000க்கும் மேற்பட்ட பள்ளிகளில் ஆசிரியர்கள் இன்று இல்லாத நிலை தான் காணப்படுகிறது. மாணவர்கள் திரும்பி செல்லக்கூடிய நிலை இருக்கக்கூடிய நிலை இருக்குது. அதோடு மட்டுமல்லாமல் 50க்கும் மேற்பட்ட பள்ளிகள் முழுவதுமாக மூடப்பட்ட நிலை காணப்படுகிறது. இன்றைக்கு நெல்லை சந்திப்பு ரயில் நிலையம் முன்பு அவங்க போராட்டத்தில் ஈடுபட்ட அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் 1300க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. நம்ம தற்போது பாளையங்கோட்டை தாலுகா அலுவலகத்தில் இருக்கோம். அந்த தாலுகா அலுவலகம் முற்றிலுமாக மூடப்பட்டிருக்கு. இங்கே குடிமைப் பொருள் வழங்கல் வட்டாட்சியர், அதோடு மட்டுமல்லாமல் சமூக பாதுகாப்பு திட்டத்தினுடைய வட்டாட்சியர், பாளையங்கோட்டை வட்டாட்சியர் 3 அலுவலகங்கள் செயல்படுது. 3 அலுவலகங்களும் இந்த இதில் முழுவதுமாக மூடப்பட்ட நிலை தான் காணப்படுகிறது. அலுவலகத்தில் ஒரு ஊழியர் கூட இல்லாத நிலையில் அலுவலகத்திற்கு பூட்டப்பட்டிருக்கூடிய நிலை தான் தற்போது இருக்குது. இதே நிலை தான் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 16 தாலுகா அலுவலகங்களையும் இதே நிலை தான் காணப்படுகிறது. இதனால அது ஒரு வாரம் ஆன நிலையில ஒரு வாரமா இதே நிலை காணப்படுவதால் மக்கள் இங்கே பல்வேறு அவங்களுக்கான சர்டிபிகேட்டுகளை வாங்குவதற்கு மக்கள் வந்து திரும்பி செல்லக்கூடிய நிலை தான் காணப்படுகிறது. அவர்கள் முழுவதுமாக இதே நிலை இருப்பதால் மக்கள் மிகப்பெரிய பாதிப்புகள் உள்ளாயிருக்காங்க அப்படிங்கிற நிலை தான் காணப்படுகிறது. ஒரு சில தனியார் ஊழியர்கள் ஆதார் பதிவு அந்த பணிகள் மட்டுமே நடைபெறக்கூடிய நிலையில முற்றிலுமாக இந்த நிர்வாகமே ஸ்தம்பித்து போகக்கூடிய நிலை தான் தற்போது இருக்குது. அமலா, இது போன்ற போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய ஆசிரியர்கள் மற்றும் அரசு அலுவலர்களுக்கு பல்வேறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டும் கூட அவர்களுடைய போராட்டம் தொடர்ந்து இது போன்று நடந்துகிட்டு இருக்கு. அரசு எந்திரமே ஸ்தம்பிக்கக்கூடிய சூழல் இருக்கு. அங்க இருக்கக்கூடிய மக்கள் இது குறித்து ஏதாவது கருத்து தெரிவிச்சாங்களா? நிச்சயமாக, அதாவது திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய மக்கள் 3000க்கும் மேற்பட்ட, அதாவது 3400க்கு மேற்பட்ட அவங்களுக்கு நோட்டீஸ் வழங்கப்பட்டிருக்கு. அந்த நோட்டீஸ் அவங்க பெறாத நிலையில் அவர்களுக்கு அவர்கள் வீடுகளில் சென்று நோட்டீஸ் ஒட்டப்பட்டிருக்கூடிய நிலை காணப்படுகிறது. இந்த பகுதியில் முழுவதுமாக அவங்க இல்லை அப்படிங்கிறதுனால இந்த அரசு இயந்திரமே முற்றிலும் முடங்கியிருக்கூடிய நிலை தான் காணப்படுகிறது. நீங்க எந்த பணிக்காக இங்கே வந்திருக்கீங்க? எதுக்காக வந்திருக்கீங்க? நான் ஆதாரில் பேர் மாற்றுங்க. ஆதார் பெயர் மாற்ற பணி நடக்குதா இங்கே? ஆமாம், இங்கே இவங்க மாற்ற வந்துருந்தாங்க. ஆதார் பெயர் மாற்றக்கூடிய பணி மட்டுமே நடக்கக்கூடிய நிலையில மற்ற எந்த பணியும் நடக்காத நிலை தான் காணப்படுகிறது. அமலா, முழுவதுமாக நிர்வாகத்தில் யாருமே இல்லாத நிலையில மக்கள் வந்து திரும்பி செல்லக்கூடிய நிலை தான் இங்கே காணப்படுகிறது. அமலா, தொடர்ந்து பேசலாம். சிவமணி இணைப்பில் இருங்க. அடுத்ததாக கோவையிலிருந்து எமது செய்தியாளர் குருசாமி இணைந்திருக்கிறார். குருசாமி, இந்த ஜாக்டோ ஜியோ அமைப்பினருடைய போராட்டத்தால கோவை மாவட்டம் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு, உங்களுடைய தகவல்களை பதிவு செய்யலாம். அமலா, இன்றைய தினம் இந்த 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜாக்டோ ஜியோ கூட்டமைப்பை சேர்ந்தவர்கள் இன்று 7வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக இந்த 7 தினங்களாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் பல்வேறு பணிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக வட்டாட்சியர் அலுவலகம் மற்றும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் உட்பட பல்வேறு பகுதிகளில் தொடர்ச்சியாக பணிகளானது கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் வழக்கமாக திங்கட்கிழமை தோறும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களில் மக்கள் குறைதீர்ப்பு கூட்டமானது நடைபெறும். இன்றைய தினம் அதுபோன்ற மக்கள் குறைதீர்ப்பு கூட்டத்திற்காக ஏராளமான பொதுமக்கள் வந்திருந்த சூழலிலும் அரசு ஊழியர்கள் இல்லாததன் காரணமாக அந்த பணிகளானது கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் இந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக இன்று காலை 11 மணி அளவில் சுமார் 2000க்கும் மேற்பட்டோர் தொடர்ச்சியாக மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார்கள். தற்போது மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தொடர்ச்சியாக கைது செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த 2 மணி நேரத்துக்கு மேலாக இந்த கைது நடவடிக்கையானது நீடித்துக் கொண்டிருக்கிறது. நாம் தற்போது அந்த கைது நடவடிக்கைகள் நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை தான் நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த போராட்டத்தினுடைய ஒரு முக்கிய கோரிக்கையாக இந்த சத்துணவு மையங்கள் அகற்றப்படுவதற்கு எதிராகவும் ஒரு கோரிக்கையானது வைக்கப்பட்டிருக்கிறது. தற்போது நம்முடைய சத்துணவு ஊழியர் சங்கத்துடைய நிர்வாகி நம்முடைய இருக்கிறார், அவரிடம் பேசலாம். சார், சொல்லுங்க, இந்த முன்னாள் நிர்வாகி, இந்த போராட்டத்தில் தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கீங்க. குறிப்பாக சத்துணவு ஊழியர்கள் போகாதனால குழந்தைகள் உணவு கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறதா சொல்றது, அதை எப்படி பார்க்குறீங்க?
தவறான ஒரு முன்னுதாரணம், தவறான ஒரு நடவடிக்கை அது. அங்கங்கே யாரெல்லாம் வேலை நிறுத்த போராட்டத்தில் பங்கேற்கவில்லையோ, நாங்கள் குழந்தைகளுடைய உணர்வுகளை புரிந்து, மக்களுடைய உணர்வுகளை புரிந்து, எந்த குழந்தையும் சாப்பாடு இல்லாமல் இல்லை. ஒரு நபர் சாப்பாடு செஞ்சுட்டு மையத்திற்குரிய மீது 2 பேரும் தமிழ்நாடு முழுவதும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த கைது நடவடிக்கை ஒரு துரதிர்ஷ்டமான விஷயம். நியாயமாக போராடக்கூடிய சங்க தலைவர்கள் அழைத்து பேசுவதற்கு மாறாக இது போன்ற அராஜகமான நடவடிக்கையில் ஈடுபடுவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. நாளை நடக்கக்கூடிய போராட்டம் என்பது நிச்சயமாக இந்த அரசனுடைய செயல்பாடுகளை ஸ்தம்பிக்கக்கூடிய அளவுக்கு இந்த போராட்டம் வீச்சாக சென்று கொண்டிருக்கிறது. அதாவது போராட்டத்தில் சத்துணவு ஊழியர்களும் பங்கேற்றிருக்கிறார்கள். ஆனால் போராட்டத்தில் ஈடுபட்டக்கூடிய சத்துணவு ஊழியர்களை பொறுத்தவரை யாராவது ஒருவர் அங்கே இருந்து மாணவர்களுக்கு பசி ஏற்பட்டு விடாமல் மாணவர்களுக்கான உணவு தேவையை பூர்த்தி செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்துவிட்டு போராட்டத்தில் பங்கேற்றிருப்பதாக சத்துணவு ஊழியர் சங்க நிர்வாகிகள் தெரிவிக்கிறார்கள். அதே வேளையில் கோவை மாவட்டத்தினுடைய பல்வேறு பகுதிகளில் பள்ளிகள் மற்றும் அரசு அலுவலகங்களில் இந்த போராட்டத்தில் பெரும்பாலான ஊழியர்கள் பங்கேற்றிருப்பதன் காரணமாக முக்கிய பணிகள் அனைத்துமே கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக வட்டாட்சியர் அலுவலகங்களில் சான்றிதழ் பெறுவது உள்ளிட்ட பணிகளானது கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று பள்ளிகளில் போதுமான ஆசிரியர்கள் இல்லாததன் காரணமாக 2-3 வகுப்புகளை ஒரே ஆசிரியர் கையாளக்கூடிய நிலையானது இருக்கிறது. இதன் காரணமாக பள்ளிகளிலும் மாணவர்களது கற்கும் திறனானது பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழலானது ஏற்பட்டிருக்கிறது. அமலா, குருசாமி, இது போன்ற போராட்டம் நாளை தீவிரமடையும், அரசு இயந்திரத்தை ஸ்தம்பிக்க வைப்போம் என்று அங்கு இருக்கக்கூடியவர்கள் சொன்னார்கள். இன்றோடு பணிக்கு திரும்பாவிட்டார் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அரசு தரப்பில் இருந்து கூறப்பட்டது. அது குறித்து அவர்கள் என்ன கூறுகிறார்கள்? அவர்களிடம் கேட்கலாம். கண்டிப்பாக அமலா, தற்போது நிர்வாகிகள் இன்றைய தினம் நாளைய தினத்துக்குள்ள ஊழியர்கள் யாருமே பணிக்கு போகலை அப்படின்னா கடுமையான நடவடிக்கை இருக்கும்னு சொல்லி அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. உங்க போராட்ட குழு இதுக்கு என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? நாளைக்கு பணிக்கு போகல என்ன செய்ய போறீங்க? எவ்வளவு பெரிய தாக்குதல் வந்தாலும், அரசு என்ன நெருக்கடி கொடுத்தாலும் அதை எதிர்கொள்வது என்று ஜாக்டோ ஜியோ கூட்டமைப்பு முடிவு செய்திருக்கு. நிச்சயமாக இந்த ஒரு வாரம் நடந்த போராட்டத்தை காட்டிலும் நாளையிலிருந்து நடக்கக்கூடிய போராட்டம் என்பது இந்த அரசனுடைய செயல்பாட்டை ஸ்தம்பிக்கக்கூடிய அளவுக்கு தமிழகம் முழுவதும் எழுச்சியோடு இந்த போராட்டத்தை கொண்டு செல்லும். என்ன மாதிரியான போராட்டமா அது இருக்கும்? நாளைக்கு இன்னும் முடிவு செய்யல, இருந்தாலும் அரசுக்கு நெருக்கடி கொடுக்கவில்லை. காத்திருப்பு போராட்டம், சென்னை நோக்கி போராட்டம், இது மாதிரி பல்வேறு போராட்டங்களை ஜாக்டோ ஜியோ கூட்டமைப்பு முடிவு செய்ய இருக்கிறது. எந்த போராட்டமாக இருந்தாலும், அரசு என்ன நிர்பந்தம் கொடுத்தாலும், என்ன இழப்புகள் ஏற்பட்டாலும் 2003 போல இந்த போராட்டம் மிக வீச்சாக எழுச்சியாக தமிழகம் முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது. தினசரி 10 லட்சம் பேர் இதில் பங்கேற்கிறார் என்பது அரசுக்கு தெரியும். நிர்வாகம் ஸ்தம்பித்ததற்கோ குழந்தைகள் பட்டினி போடுவதற்கோ காரணம் ஜாக்டோ ஜியோ கூட்டமைப்பில் இந்த அரசுடைய தூண்டுதலால் இந்த போராட்டம் நீடிக்கிறது. வன்மையாக கண்டிக்கிறோம். அமலா, போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பவரை அடுத்த கட்டமாக நாளை முதல் போராட்டமானது வழக்கத்தை விட தீவிரமான ஒரு போராட்டமாக இருக்கும் என்றே போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக சென்னையை நோக்கி அனைத்து அரசு ஊழியர்களும் சென்று முற்றுகையிடுவது, அதே போன்று தொடர்ச்சியான போராட்டங்களில் அரசு அலுவலகங்களில் காத்திருந்து போராடுவது என பல்வேறு நூதன போராட்டங்களை அடுத்தடுத்து தொடர்ச்சியாக நாளை முதல் போராட்டத்தை தீவிரப்படுத்த இருப்பதாகவும் ஜாக்டோ ஜியோ நிர்வாகிகள் தெரிவித்திருக்கின்றனர். அமலா, தொடர்ந்து பேசலாம். குருசாமி, இணைப்பில் இருங்கள். அடுத்ததாக எமது சேலம் செய்தியாளர் கோகுல் இணைப்பில் இருக்கிறார். கோகுல், இந்த ஜாக்டோ ஜியோ அமைப்பினருடைய போராட்டம் அப்படின்றது சேலத்தில் இது போன்ற தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு. உங்களுடைய தகவல்களை பதிவு செய்யலாம். ஜாக்டோ ஜியோ ஆர்ப்பாட்டமானது கடந்த வெள்ளிக்கிழமை சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரை 25 பேர் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதேபோல் இன்று முதல் இந்த திங்கட்கிழமை முதல் அனைவரும் பணிக்கு திரும்ப வேண்டும் என்ற ஒரு எச்சரிக்கை இருந்தும் கூட இந்த போராட்டம் எந்த அளவுக்கு இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இன்றும் சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே 2000க்கும் மேற்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் சாலை மறியலில் ஈடுபட முயற்சி செய்த பொழுது அந்த காவல்துறையினர் அவர்களை தடுத்து நிறுத்தி கைது செய்திருக்கிறார்கள். இந்த நிலையில் இந்த ஆசிரியர்கள் மட்டுமல்லாமல் அதற்கு அடுத்தபடியாக நிறைய அரசு ஊழியர்களும் பல பேர் இந்த போராட்டங்களில் ஈடுபட்டிருக்கிறார்கள். குறிப்பாக வருவாய்த்துறையை சார்ந்த அலுவலகங்களில் பெரும்பாலான அலுவலர்கள் பணிக்கு செல்லாமல் இந்த ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதனால் சேலத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான வருவாய்த்துறை சம்பந்தப்பட்ட அலுவலகங்கள் அனைத்திலுமே அலுவலர்கள் யாரும் இல்லாமல் அங்கு காலியாக இருக்கக்கூடிய காட்சிகளை நம்மளால் பார்க்க முடிகிறது. இதனால் பொதுமக்கள் அவர்கள் பெற வேண்டிய வருவாய்த்துறை மூலமாக பெறக்கூடிய சான்றிதழ்களை பெற முடியாமலும் அவர்களுக்கான பணிகள்
அமலும் கிட்டத்தட்ட ஒரு 10 நாட்களாகவே கடும் சிரமத்திற்கு ஆளாகி இருக்கிறார்கள். அவ்வாறு நான் தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இடமானது சேலம் அஸ்தம்பட்டி பகுதியில் இருக்கக்கூடிய வட்டாட்சியர் அலுவலகத்தில் இருக்கிறோம். இந்த அலுவலகத்திலும் அது போலவே பல அலுவலர்கள் பெரும்பாலும் வராமல் இருக்காங்க. இங்கே தங்களுடைய பணிகளுக்காக வந்திருக்கக்கூடிய பொதுமக்கள் நம்மிடையே இருக்காங்க. நம்ம அவங்ககிட்ட பேசுவோம். ஐயா, நீங்கள் என்ன வேலைக்காக வந்தீங்க? என்ன? நான் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டுக்காக வந்தேன். மேற்கொண்டு மேலும் அதுக்கு முன்னாடி நேம் ட்ரான்ஸ்ஃபர், பட்டா நேம் ட்ரான்ஸ்ஃபர் அதுக்கு முடியல அப்படின்னு இருக்காங்க. அது அந்த என்னென்னாக்கா சாமானிய பிளேஸுக்கு இன்னும் ஒதுக்கியிருக்காங்க, இன்னும் தர முடியல, அப்படியே நேம் ட்ரான்ஸ்ஃபரே முடியல அப்படின்னாங்க. அது ஜிஓ வந்தால் தான் தருவோம் அப்படின்னு இருக்காங்க. இதுவரையிலும் இப்போ நான் ஏப்ரல்லேருந்தே வந்துட்டுருக்கேன், இன்னும் வரல, அரசு இது வரலன்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. இப்போ இன்றைக்கி என்ன நல்ல ஒரு அலுவலகத்துக்கும் யாருமே இல்லைங்க. அவங்க நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது, சாமானிய பிளேஸ்க்கு நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. வந்தால் தான் அப்படின்னு, அரசு இதெல்லாம் வந்தால் தான் செய்ய முடியும் அப்படின்னு இருக்காங்க. அவ்வளோதான். நீங்கள் அதே மாதிரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டுக்கும் இன்னும் வரல அப்படின்றாங்க. அது வந்தால் தான் முடியும் அப்படின்னு. ஆளுங்களும் இன்னும் எல்லாமே எல்லா ஆஃபீஸுமே க்ளோஸ் இல்லைங்களாக இருக்குது. அப்படி 2 பேர் தான் இருக்காங்க. நீங்கள் சொல்லுங்கள், இந்த அலுவலகத்தில் எவ்வளோ பேர் இருக்காங்க, என்னென்ன வேலைகள் நடக்குதா நடக்கலையா? இப்போது கீழே பார்த்தீங்கன்னா ஆதார் என்ரோல்மெண்ட் நடக்குது, அப்புறம் சேவை மையம் நடக்குது. ஆனால் மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர்லாம் யாருமே இல்லை. ஸோ நிறைய பேர் பப்ளிக் எல்லாம் பார்த்துட்டு ரிட்டர்ன் போகிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த ஸ்ட்ரைக் ஏதாவது எல்லாம் டெம்பரரியாக ஏதாவது மாதிரி போட்டிருந்தாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது இங்கே வந்திருக்கக்கூடிய மக்கள் பேசுனது நம்ம கேட்டோம். மிக குறிப்பாக இந்த வருவாய்த்துறை மூலமாக சாதி சான்றிதழ், வருமான சான்றிதழ் உள்ளிட்ட சான்றிதழ்கள் இந்த அலுவலகங்கள் மூலமாக தான் இவர்கள் பெற வேண்டி இருக்கிறது. அதே போல வழங்கல் தான் செயல்பட்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் குடும்ப அட்டைகள் தொடர்பான திருத்தங்கள் மற்றும் புதிதாக கார்டு தொலைத்தவர்கள் பெறுவதற்கான அது போன்ற வேலைப்பாடுகளுக்கும் இங்குதான் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறார்கள். இந்த நிலையில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட கடந்த 10 நாட்களாகவே பெரும்பாலான அலுவலகங்களில் ஊழியர்கள் சரியாக வராது இருக்கக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்தில் போராட்டங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினால மக்களுக்கு பெரிதும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. இதனால் எந்த சான்றிதழ்களுமே பெற முடியவில்லை அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாம் வருத்தம் தெரிவிக்கிறாங்க. குறிப்பாக இன்றைக்கு காலை முதல் பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் கூட்டம் கூட்டமாக சென்று இங்கே அலுவலகத்தில் உரிய அதிகாரிகள் யாரும் இல்லாத காரணத்தினால் அலுவலகங்கள் எல்லாம் பூட்டப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அவர்கள் எல்லாம் திரும்பி சென்று கொண்டிருப்பதாக இங்கே இருக்கக்கூடிய மக்கள் தெரிவிக்கிறார்கள். அமலா, 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் கடந்த 1 வார காலமாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அரசு பல்வேறு எச்சரிக்கைகளை விடுத்தும் அவர்கள் மீண்டும் பணிக்கு திரும்ப மறுத்து போராட்டத்தை தீவிரப்படுத்தப் போவதாக கூறியிருக்கிறார்கள். இதனால் மக்கள் பெருமளவு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நெல்லையிலிருந்து சிவமணி, கோவையிலிருந்து குருசாமி மற்றும் சேலத்திலிருந்து கோகுல் வழங்க கேட்டோம். உங்களுடைய மூவருடைய தகவல்களுக்கும் நன்றி.